யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்துக்கு சென்ற ஜனாதிபதி வேட்பாளர் பத்ரமுல்லே சீலரத்ன தேரர் அங்கு வழிபாடுகளில் ஈடுபட்டார். பின்னர் யாழ்ப்பாணம் நாகவிகாரைக்கு சென்று விகாராதிபதி நீகாஜந்துரே விமலரத்ன தேரரை சந்தித்து கலந்துரையாடலிலும் ஈடுபட்டார். இதன்போது அங்கு வழிபாட்டில் ஈடுபட்டிருந்த பாராளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் GL பிரிசுடனும் ஜனாதிபதி வேட்பாளர் சீலரத்ன தேரர் கலந்துரையாடினார். ஜனசித்த பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் பத்ரமுல்லே சீலரத்ன தேரர் யாழ்ப்பாணம் நகர் பகுதியில் தேர்தல் பிரச்சாரத்திலும் ஈடுபட்டார். அண்ணா வணக்கம். அது ஜனாதிபதி மத்திவரனேட்ட ඇතැම් දේශපාලන පක්ෂ இன்று ஜனாதிபதி தேர்தலுக்கு சில கட்சிகள் முடியுமான அளவு பாரிய அளவில் பில்லியன் ட்ரில்லியன் கணக்கில் செலவிடுகின்றனர். இந்த பணம் எங்கிருந்து யாரிடமிருந்து கிடைத்தது? தற்போது வரை ஏனைய அனைவரும் செய்ய முடியாத விடயங்கள் தொடர்பில் பொய்யான வாக்குறுதிகளை வழங்குகின்றனர். எந்த ஒரு நபரும் கைச்சாத்திட்ட ஒப்பந்தங்கள் மக்களுக்கு வெளிப்படுத்தப்படவில்லை. தமிழ் கூட்டணிகளும் சஜித் பிரேமதாசவும் ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டனர். இந்த ஒப்பந்தத்தில் என்ன இருக்கிறது? இந்த மாகாணத்தில் உள்ள தமிழ் மக்கள் விற்கப்பட்டார்களா? தமிழ் மக்களின் உரிமைகள் தொடர்பில் கதைக்கு இந்த ஒப்பந்தத்தில் இருக்கின்றதா? அவ்வாறு இல்லை என்றால் நாட்டை பிரித்து பகிர்வதற்கு இவர்கள் தயாரானார்களா? 13வது அரசியலமைப்பை ரத்து செய்து அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ளப் போவதில்லை என யாரும் கூறவில்லை. அதிகாரத்தை பகிர்வதாக இவர்கள் கூறுகின்றனர். ஏன் அதிகாரத்தை பகிர்கின்றீர்கள்? அதிகாரம் ஏற்கனவே பகிரப்பட்டுள்ளது. இதேவேளை ஜனசித்த பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் பத்ரமுல்ல சீலரத்ன தேரர் கிளிநொச்சியிலும் தமது தேர்தல் பிரச்சார நடவடிக்கையில் இன்று ஈடுபட்டார்.